சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். வெல்கம் டு பொலிட்டிக்கல் லேப். தாவேக அரசு தொடர்ந்து டைவர்சன் பாலிடிக்ஸை தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. குறிப்பாக திமுக அந்த குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக முன் வச்சுட்டு இருக்காங்க. அதாவது எந்த மக்கள் பிரச்சனை பற்றி சட்டப்பேரவையில் பேச இருந்தாலும் அவங்க வேற ஒரு பிரச்சனையை திசை திருப்பும் விதமாக கொண்டு வர்றாங்க அப்படின்றது தான் அதனுடைய பொருளாக இருக்குது. இன்னைக்கு அது குறித்து தான் விவாதிக்க இருக்கிறோம். வணக்கம். வணக்கம் ப்ரோ. தேர்தலுக்கு முன்னாடியிலிருந்தே டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்ற ஒரு பாலிடிக்ஸ் தான் முன்னிறுத்திட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிமுக மக்கள் நல பிரச்சனைகள் சார்ந்து தொடர்ந்து அறிக்கைகள் பேச்சுக்கள்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா இவங்க ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனைகளை முன்வைக்கும் போது தாவேக்கா வேற விதமா ட்ரீட் பண்றாங்க. குறிப்பா உங்க ஆட்சியில் அந்த ஊழல் நடந்துச்சா, உங்க ஆட்சியில் என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களே கொண்டு போறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதுலேருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ எதுலேருந்து இது ஆரம்பிச்சது, எதற்காக அதை பண்ணுறாங்க? இது என்னன்னா, தேர்தல் வெற்றிக்கு பின்னாடி அப்படின்னு இல்லை. அவங்க தேர்தலுக்கு முன்னாடி பிரச்சாரத்துக்கு வரும்போதே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன், பிரச்சாரத்துக்கு போகிறது, ஏதோ ஒரு பாம் தூக்கி போடுறது, வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை போகிறது, அடுத்த 2-3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா டிவி டிபேட்டில் அதை பற்றின நியூஸ் தான் போகிறது, திரும்ப ஒரு வாரம் கழிச்சு போகிறது அப்படின்னு சொல்லி தாவேக்கா என்ன நரேட்டிவ் செட் பண்றாங்களோ அது பின்னாடி மற்ற கட்சிகள் போகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது தேர்தலுக்கு முன்னாடியே இருந்தது. அதுக்கு பதில் சொல்ற மாதிரியோ அந்த மாதிரி இருந்தது. அதற்கு பிறகு நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாலுமே கூட முன்பா, அதாவது தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கூட தாவேக்கா கேள்வி கேட்கிற இடத்துல இருந்தாங்க. பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சாங்க. இங்க ஒண்ணு செய்யல, அங்கே அது பண்ணலன்னு சொன்னோடனே வேகமா அந்த மாவட்ட அமைச்சரோ இல்ல அந்த மாவட்டத்தில் இருக்கிற எம்எல்ஏயோ யாரோ ஒருத்தங்க அதுக்கு பதில் சொல்றது அப்படிங்கிறது இருந்தது. தேர்தலுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியாவே ஆயிட்டாங்க. அப்படின்ற பட்சத்துல பல்வேறு விஷயங்கள் இப்பயும் அதே ஒரு டாக்டிக்ஸ் தான் ஃபாலோ பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை எல்லோருமே முன் வச்சிருக்காங்க. எல்லோருமே முன்வைக்கிறத பார்க்க முடியுது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு சமீபத்தில் நடந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, திங்கட்கிழமை முதல்வர் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. பரந்தூர் அந்த மகளிருக்கான விஷயம், சிலிண்டர், இந்த 3 விஷயங்கள். அதுக்கு முந்தின வாரம் நீங்க அந்த வீக் அப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டெண்டர் விடுறதுக்கு முன்னாடியே முதல்வரோட அந்த வேலை எல்லாம் நடந்துருச்சு. அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. செய்குலி சேதாரம் இது எல்லாமே சேர்த்தே 1 பைசாக்கு பண்றதுக்கு ஆளுக்காசு வந்துட்டாங்க. ஆளுக்காசு யாரு, ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க ஆளுக்காசு நிறுவனத்தோட விஜய் நெருங்கிய நட்புல இருக்காரு. சமீபத்துல கூட பார்த்துட்டுலாம் போனாங்க. அப்படியான விமர்சனங்களை கூட முன் வச்சிருந்தாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சியில மாணிக்கம் தாகூர் பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார். அமைச்சர்கள் எல்லாம் ரசிகத்தன்மையோட இருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருந்த காலத்துல சூழல்ல திங்கட்கிழமை சட்டமன்றம் 110 விதியின் கீழ் பரந்தூர், இப்போ பரந்தூர் தான் எல்லோருமே பேசிட்டு இருக்காங்க. பரந்தூர் சரியா, பரந்தூர் திட்டத்தை அவர் ரத்து பண்ணது சரியா தவறா அந்த விவாதத்துக்குள்ள நம்ம போல. அது பெரிய விவாதம். அவங்க பண்ணது சரி தப்ப அந்த விவாதத்துக்குள்ள இப்ப நம்ம போல இந்த நிகழ்ச்சியில. பட் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு இவங்க முன்வைக்கும் போது அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே திசை எல்லாமே அதை நோக்கியே போறது அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. ஆமா, நீங்க குறிப்பா சொன்ன மாதிரி இது தேர்தலுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சது அப்படின்னா கூட, தேர்தலுக்கு முன்னாடி பிரச்சாரத்தின் போது விஜய் அவர்கள் ஒரு விஷயம் சார்ந்து பேசிட்டார் அப்படின்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு அது சார்ந்த விவாதங்கள் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதற்கு அவருடைய பிரபலத்தன்மை காரணமாக சொல்லப்பட்டுச்சு. முதல் முறையா பொதுவெளிக்கு வராரு, அதனால அவர் என்ன பேசுறாரோ அது குறித்த விவாதங்கள் நடக்குது அப்படின்ற ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்கள்லாம் சொல்லப்பட்டது. திமுக ஆட்சியின் மீது கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் முன் வச்சாரு அப்படின்றத பார்க்க முடியுது. முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு நீங்க திருச்சியில பேசும்போதோ கரூர்ல பேசும்போதோ அவருடைய பேச்சுகள் விமர்சனத்துக்கு உள்ளானுச்சு. குறிப்பா நீங்க தான் ஆளுங்கட்சியா இருக்கீங்க, இப்போ ஏன் திமுக மேல விமர்சனங்களை சொல்றீங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருந்துச்சு. இதெல்லாம் பொதுவெளியில இருந்த ஒரு விஷயம். சட்டமன்றம் அப்படின்னு வரும்போது சட்டமன்றத்துல மக்கள் பிரச்சனைகளை விவாதிக்கணும். இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதி சார்ந்த மக்கள் பிரச்சனைகள் சார்ந்த ஒரு கருத்துக்களை முன்வைக்கணும், கோரிக்கைகளை முன்வைக்கணும். அதற்கு ஆளுங்கட்சியினர் பதில் கொடுக்கணும் அப்படின்றதான் ஒரு எதிர்பார்ப்பு, அதுதான் மரபு அப்படின்ற ஒரு விஷயங்களை தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட பார்த்தா டிவி டிபேட் மாதிரி இந்த சட்டமன்றம் போயிட்டு இருக்கு. குறிப்பா சமீபத்துல கூட பார்த்தோம்னா அந்த மின்சாரத்துறையோட மானிய கோரிக்கை அது தொடர்பான ஒரு விவாதங்கள் வருது. அதுல
இங்கே வந்து கரண்ட் இஷ்யூ வந்து நிறைய இருக்குது. இப்போ வந்து கட்டணம் மின்சார கட்டணம்ன்றது நிறைய பேருக்கு வந்து அதிகரிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் கரண்ட் கட்டுன்றது ஆரம்பத்தில் இருந்துச்சு, மின்தடை அப்படின்ற ஒரு விஷயம். இது குறித்தெல்லாம் பேச போகிறாங்க திமுக அப்படின்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழலில் நிர்மல்குமார் அவர்கள் செந்தில் பாலாஜி மையப்படுத்தி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அது வந்து அவை குறிப்பில் நீக்கிட்டாங்க அப்படின்றதுனால நம்ம இங்கே பதிவிட முடியாது. அது ஒரு பெரிய விவாதமாக, அதுக்கு பதிலாக உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு வார்த்தையை சொல்கிறார். அவரை மறுபடியும் அவர் வந்து ஒரு வார்த்தையை சொல்றாருன்னு சொல்லி அது வந்து பெரிய பிரச்சனையா வெடிக்குது அந்த இடத்துல. இப்ப என்ன விஷயங்களை அட்ரஸ் பண்ணணுமோ அந்த விஷயங்களுக்கு தாவேக்கா என்ன பதில் சொல்லணுமோ அதையெல்லாம் தாண்டி வேற ஒரு பக்கம் ஒரு பொது மேடை, இப்ப பொது மேடையில வந்து மார்க்கண்டேயன் இந்த எம்எல்ஏ பேசினாரு, இப்போ துரை சந்திரசேகர் பேசுறாரு அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். காவேரி இஷ்யூ சம்மந்தமாக போராட்டத்தின் போது உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசின விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அதெல்லாம் வந்து பொது வெளியில பொது மேடைகள்லாம் அப்படி பேசுறதே வந்து பிரச்சனையாக மாறக்கூடிய சூழல்ல சட்டமன்றத்துக்குள்ளேயும் இவங்க அப்படிதான் நடக்கிறாங்க அப்படின்றது தான். இப்போ அதனாலதான் திமுக டைவர்ஷன் பாலிடிக்ஸை வந்து தாவேக்கா முன்னெடுக்குது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. ஆனா இப்ப அதையெல்லாம் தாண்டி அதை வந்து அவங்க அப்படி பண்ண முடியாத அளவுக்கு இவங்க செயல்படுறாங்களா அப்படின்றதுலயும் ஒரு கேள்வி இருக்கு. நிச்சயமா. அதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மின்கட்டணம் வந்து 4 மடங்கு அதிகமாயிடுச்சு, அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க, என்ன காரணம் அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. இப்ப திமுக தாவேக்காவை தாண்டி பொதுவா மக்கள் நிறைய பேருக்கு 4 மடங்கு அதிகமாலாம் வந்திருக்கு, கட்டணம் அதிகமாயிருச்சு, அது ஏன் எதனால அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வந்து இருக்கு. அதுலயுமே நிர்மல்குமார் வந்து அதுக்கு பதிலுமே சொன்னாரு. ரேண்டமா ஒரு 2 லட்சம் ஏதோ யூனிட் கனெக்ஷன்ஸ் எடுத்து அதை நாங்க வந்து செக் பண்ணோம், கடந்த காலத்துல வந்து பழைய அந்த கணக்கு படியே போட்டுட்டாங்க, அதனாலதான் வந்தது அப்படிங்கிறது. ஆனா அந்த விஷயங்கள் வந்து எங்கேயுமே பெருசா போய் சேரல. கடைசியில என்ன ஆச்சுன்னா, நிர்மல்குமார் பேசினது சரியா இல்ல வந்து உதயநிதி ஸ்டாலின் பேசினது சரியா இல்ல யார் பேசினது வந்து ஃபயரா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் டிபேட் போகுதே தவிர மக்களோட அடிப்படை பிரச்சனை மின்கட்டணம் நிறைய பேருக்கு அதிகரிச்சிருக்குன்றது கண்கூடு சமூக வலைதளங்கள்ல வரதுன்றத அமைச்சரே கூட ஒத்துக்கிறாரு. அப்ப மின்கட்டண உயர்வு அப்படிங்கிறது வந்து முந்தைய மாதத்தை விட முந்தைய வருடம் அதே மாதத்தை விட அதிகமா கட்டினாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனை அந்த இடத்துல அப்படியே மடைமாற்றம் செய்யப்படுது. இப்ப இந்த ஒரு விஷயத்துல கூட நீங்க சொல்றீங்க நிர்மல்குமார் அவர்கள் ஒரு பதில் கொடுத்தாரு, அது கவனம் பெறல. இப்ப அடுத்த ஒரு விஷயம், அதை விட வந்து தனி தாக்குதல்கள் நடக்கும்போது அது கவனம் பெறாம போறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அதற்கான பதிலே கொடுக்காம வேற ஒரு பதில சொல்றாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் திமுகவினர் முன்வைக்கிறாங்க. குறிப்பா அந்த இல்ல இதுலயுமே என்னன்னா, அவங்க ஒரு பதில் தர்றாங்க, பட் அதுல நிறைய கேள்விகள் இவங்க அடுத்து எழுப்புறதுக்கு தயாரா இருக்காங்க. அது வந்து சாட்டிஸ்ஃபைடான பதில் இல்ல. ஏன்னா இவங்க வந்து புகார் வந்ததுனாலதான் நீங்க வந்து எடுத்து செக் பண்ணீங்களா, அப்ப புகார் வந்திருக்கு தானே, ஏன்னா நீங்க புகார் வரலன்னு ஒண்ணு ஒரு பக்கம் சொல்றீங்க, புகார் இல்ல நாங்க ரேண்டமா செக், அப்ப அதுலயே ஒரு டிபேட் இருக்கு. அடுத்து அதுல விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் இருந்தாலுமே கூட அதுக்குள்ள டக்குன்னு ஒரு வார்த்தையை விடும்போது அது அந்த 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 விஷயம் வந்து திசை திருப்பப்படுது, வேற ஒரு டிபேட்டுக்குள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு விமர்சனங்கள் தான் வருது, முழுமையா விவாதிக்கப்படல. ஓகே, காவிரி இஷ்யூ சம்பந்தமா வந்து நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்றது மிகப்பெரிய டிமாண்டா இருந்துச்சு. அதை வந்து சட்டமன்றத்துல அவங்க வந்து எழுப்புறாங்க. அதுக்கு பதில் சொல்லணும். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவோமா மாட்டோமா அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் நாங்க இது தொடர்பா வந்து தீர்மானங்களை வந்து ஆல்ரெடி போட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு நீங்க வந்து தொகுதி மறுவரை சம்பந்தமா வந்து நாங்க அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை வந்து கூட்ட போறோம், அதுக்கு திமுக கலந்துக்காது அப்படின்ற மாதிரியே இப்ப திமுகவுக்கு செக் வைக்கிற மாதிரியான ஒரு செயல்பாடுகளை தான் இவங்க முன்னெடுக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு விமர்சனங்களையும் பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு பக்கம் எப்படியாவது தாவேக்காவை வந்து கேள்வி கணைகளால் தாக்கிடணும் அப்படின்னு திமுக முயற்சி பண்றாங்க. இவங்க நீங்க உங்க ஆட்சியில எல்லாம் கிளியரா இருந்துச்சா, உங்க ஆட்சியில சரியா இருந்துச்சா அப்படின்ற ஒரு அந்த ஒரு பேட்டர்ன்லயே போற மாதிரி. குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு முந்தின வாரம் தான் வந்து எம்எல்ஏக்களுக்கு வந்து கார் வழங்குறது அந்த விஷயமே கூட வந்திருந்தது. அதுவுமே மிகப்பெரிய அளவுல பேசு பொருளா இருந்தது. அதே காலகட்டத்துல தூய்மை பணியாளர்கள் ஒரு பக்கம் வந்து ஊதிய உயர்வு உள்ளிட்ட விஷயங்களுக்காக போராடிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி மக்கள் கிட்ட வந்து மக்கள் இதை எப்படி பார்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கு. நிறைய இடத்துல வந்து எம்எல்ஏக்களுக்கு வந்து ஏன் காரு, பல பிரச்சனை இருக்கு, விஜய் வந்து இப்படி சொன்னாரு அப்படி சொன்னாரு, மக்கள் பணத்தை நாங்க தொட மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. மக்கள் பணத்தை எடுத்து நீங்க ஏன் கொடுக்குறீங்க, உங்க பணத்துல இருந்து வேணா கொடுங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் நிறைய மக்கள் வந்து அது குறித்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. பல இடத்துல வந்து நம்ம அது குறித்து பார்க்க முடிஞ்சது. இன்னொன்னு அந்த அபிடவிட்லாம் வந்து வைரல் ஆச்சு. ஏன்னா கார் இல்லாத எம்எல்ஏக்களுக்கு நீங்க கொடுங்க, கார் இருக்கிறவங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும்? இப்ப இன்னொரு பக்கம் கஜானா காலின்றீங்க, மக்கள் நலத்திட்டங்களை வந்து ஏற்கனவே அறிவிச்ச அந்த வாக்குறுதிகளில் இருக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்த முடியல, விவசாயிகள் வந்து தங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது
போதுமானதா இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் போராடுறாங்க. அதுக்கு 3 ஜிஓக்கள் மாத்தி அதை அறிவிப்பு கொடுக்குறீங்க. இப்படியான ஒரு சூழல்ல எதற்கு கார் அப்படின்றது பெரிய விவாதமாவே மாறுது. நிச்சயமா அதுவுமே உளவுத்துறையோட நோட்டுமே இருந்திருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த கார் விஷயத்துல ஒரு அதிருப்தி இருக்கு மக்கள் மத்தியில அப்படிங்கிறது. சோ அதனை தொடர்ந்துதான் பாத்தீங்கன்னா அதற்கு அடுத்து மக்களுக்கே ஒரு அறிவிப்பு, மக்களை மகிழ்ச்சிப்படுத்தும் விதமா 3 சிலிண்டர்கள் அப்படிங்கறது அந்த அறிவிப்புமே வருது. ஏற்கனவே வந்து விஜய் அவர்கள் பெரிய ஒரு அதிருப்தி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வந்தா கூட மக்கள் வந்து நேரடியா அதுக்கு விஜய் தான் காரணம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க. அவருக்கு டைம் கொடுங்க, அவர் வந்து கரெக்டா தான் பண்றாரு அப்படின்ற ஒரு கருத்துக்களும் இருக்கு. இப்படியான சூழல ஒரு நெகட்டிவான ஒரு என்ன டாபிக் வரும்போது டக்குன்னு அதை டைவர்ட் பண்றதுக்கு இதை பண்றாங்களோ அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் தான் முன்வைக்கப்படுது. குறிப்பா பார்த்தோன்னா அந்த கூட்டணி கட்சிகள் வந்து கடுமையா தாவேக்காவை டார்கெட் பண்றாங்க. குறிப்பா காங்கிரஸ் வந்து நம்ம நேத்தே கூட வந்து டீட்டெயிலா பேசணும், கூட்டணி கட்சிகள் வந்து எந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்றது. இப்ப அந்த விஷயங்கள்லாம் விவாத பொருளா மாறாம இந்த சண்டைக்குள்ளேயே அது முடிஞ்சிருதோ அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்கு. ஆமா, எது சரி தனிப்பட்ட முறையில போயிடுதுல. இப்ப நீங்க அதற்கு அடுத்த நாள் கூட பாத்தீங்கன்னா பரந்தூர் குறித்து அந்த விவாதத்துல கூட பாத்தீங்கன்னா முழுக்க எல்லாமே வந்து தனிப்பட்ட ரீதியிலான விமர்சனம் அப்படிங்கிற மாதிரி போயிடுது. அங்க அவையில இல்லாத உறுப்பினர்கள் குறித்து பேசும்போது 2 பக்கமுமே ரொம்ப வந்து ஒரு ஹீட்டடா ஆர்குமெண்ட் போறது அப்படிங்கறதான் பார்க்க முடியுது. ஆமா, அந்த டைவர்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை திமுக முன் வச்சாலும் கூட பல நேரங்கள்ல நம்மளுமே அது அப்படிதான் நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்விகளை முன்வைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவை குறிப்பிலிருந்து பல விஷயங்களை நீக்கிறாங்க. அதனால அது எல்லாத்தையும் இதனால இந்த விஷயத்தை பேசி இவங்க டைவர்ட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விவாதத்துக்குள்ள கூட போக முடியாத ஒரு சூழல் இருக்கு. அவை குறிப்புல இடம்பெறக்கூடிய விஷயங்கள் வந்து சர்ச்சையா மாறதில்லை, இடம்பெறாத விஷயங்கள் தான் சர்ச்சையா மாறுது. ஏன்னா அப்படியான சர்ச்சையான வார்த்தைகள் 2 பக்கமே யூஸ் பண்றாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. குறிப்பா இது மாதிரியான விவாதங்கள் சர்ச்சைகள்லாம் வரும்போது நாங்க தானே முழுமையா லைவ் பண்றோம், உங்க ஆட்சியில வந்து லைவ் பண்ணுவீங்களா அப்படின்றதையும் கொண்டு வர்றாங்க. அந்த பிரச்சனையை முன்வைக்கிறாங்க. நாங்க லைவ் பண்ணதுனால தானே நீங்க பாக்குறீங்க, மக்கள்கிட்ட வந்து நாங்க வந்து ஓப்பன் புக்கா இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க முன்வைக்கிறாங்க. இல்ல, கடந்த காலத்துல வந்து திமுக அரசு இருக்கு, இது வந்து எல்லா கட்சிகளுமே இது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றத நம்ம பார்த்திருக்கோம். ஒரு விவாதங்கள்ல ஒரு நார்மலான விவாதங்கள்ல கூட இது வந்து நடக்கும். என்ன இப்ப நீங்க உதாரணத்துக்கு திமுகவே எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப நடக்கிற ஏதோ ஒரு பிரச்சனை குறித்து நம்ம வந்து பேசிட்டே போறோம் அப்படின்னு ஏதோ ஒரு கட்டத்துல ஒரு வேலிடான பாயிண்ட் இல்லை அப்படின்னா திமுக உடனே திமுக தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சது தெரியுமா, நீங்க இப்ப படிக்கிறதுக்கு யாரு காரணம் தெரியுமா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை எடுத்துக்கொண்டு வந்து அடுக்கிறத நம்ம கடந்த காலத்திலே பார்த்திருக்கோம். தற்போது நடக்கிற பிரச்சனை குறித்து பேசும்போது கடந்த காலத்தை எடுத்துட்டு வந்து பேசுறது அப்படிங்கிறது இருக்கு. இப்ப அதே பாணியில தான் தாவேக்காவும் இருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. ஏதாவது ஒரு இப்ப இருக்க பிரச்சனை குறித்து திமுகவே நியாயமா கேள்வி எழுப்புனா கூட, ஏதோ ஒரு விஷயத்துல எழுப்புனா கூட நீங்க இதுல என்ன பண்ணீங்கன்னு தெரியுமா, நீங்க வந்து அதுக்கு நீங்க தான் காரணம் அப்படிங்கிறது சட்டமன்றத்துக்குள்ள பர்டிகுலர் இஷ்யூ குறித்து. இப்ப செந்தில் பாலாஜியை நம்ம எடுத்துக்கலாம். செந்தில் பாலாஜி முறைகேடா சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு, இல்ல செந்தில் பாலாஜி மேல தவறு செஞ்சிருக்காருன்னா அதற்கான வழக்குகள் நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. பொதுவெளியில அதற்கான விமர்சனங்களை நீங்க முன் வச்சிருக்கீங்க, தேர்தல் காலத்துல முன் வைக்கிறீங்க, எல்லாம் சரி. சட்டமன்றத்துக்குள்ள செந்தில் பாலாஜி அந்த மின்சார அந்த துறை சார்ந்து சில கேள்விகளை வந்து எழுப்புறாரு அப்படின்னா அது குறித்து பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. இதுல ஒரு விஷயம் இருக்கு, நிர்மல்குமாரே ஒரு கருத்தை வந்து தெரிவிக்கிறார். என்னன்னா வேலைக்கு ஆள் எடுக்கிறதுல வந்து எவ்வளவு திறமையானவர் செந்தில் பாலாஜி நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆனா நீங்க வந்து இதுக்கு வந்து ஏன் ஆள் எடுக்கல, டாஸ்மாக் வந்து ஏன் ஆள் எடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுப்புறாரு. இது போன்ற விஷயங்கள் விமர்சனம் பண்ற கூட ஒரு பெரிய அளவுல வந்து வர்றதுல. ஆனா தனிப்பட்ட முறையில நீங்க அரசியல் களத்துல பயன்படுத்துற வார்த்தைகளை அந்த டேக்லைன் வச்சு நீங்க வந்து விமர்சனம் பண்ணும்போதுதான் அது வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு கொந்தளிப்பாவுமே மாறுறத பார்க்க முடியுது. இந்த டைவர்ஷன் பாலிடிக்ஸ் அப்படின்றத ஒரு விஷயத்த பேசும்போது முதலமைச்சர் விஜய் அவர்களே ஒரு விஷயத்த பேசுறாரு. அதாவது காவிரி விவகாரம் சம்பந்தமான பதில் கொடுக்கும்போது அவர் சொல்றாரு, 1969 இது மாதிரியான ஒரு டிபேட் வந்துச்சு, அந்த சமயத்துல வந்து யார் வந்து நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தாரு, நான் சொல்லி அது ஒரு சீப் பாலிடிக்ஸ் பண்ண விரும்பல. அதாவது இப்ப என்ன விமர்சனம் ஆகுதோ அந்த காலகட்டத்துல யாரு ஆட்சியில் இருந்தா, உங்க ஆட்சியில என்ன பண்ணீங்க, இப்படியான ஒரு விவாதங்களை முன் வச்சு நான் ஒரு சீப் பாலிடிக்ஸ் பண்ண விரும்பல அப்படின்னு அவர் சொன்னாரு. அது வந்து ஒரு பக்கம் பலராலும் பாராட்டப்பட்டுச்சு இப்படியான ஒரு. ஆனா அவங்க அதை தான் தொடர்ந்து பண்றாங்க. உங்க ஆட்சியில் என்ன பண்றாங்க, உங்க ஆட்சியில் என்ன பண்ணீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. உண்மையிலே விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு ஒரு சீப் பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகராம இப்போ என்ன பண்ண முடியும், இப்ப பண்றதுல என்ன சாத்தியங்கள் இருக்கு, என்ன பண்ண முடியாது, அதை வெளிப்படையாவே சொல்லி அது ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலா கொண்டு போனாங்கன்னா பிரச்சனை இல்லை. இன்னொரு பக்கம் திமுக வேண்டாம், திமுக இந்த பிரச்சனைகள்லாம் பண்ணுச்சு அப்படின்றதுனாலதான் உங்களை வந்து ஆட்சியில கொண்டு வந்து வச்சிருக்காங்க, நீங்களும் அதை தான் சொல்லி வந்தீங்க. இப்போ வந்து இது மாதிரியான விஷயங்கள் நான் பண்ண மாட்டேன்,
பழைய அரசியலை வந்து நாங்கள் வந்து முன்னெடுக்க மாட்டோம்னு மாநாட்டிலேருந்து சொன்னார் அவர். இது வந்து புது பாணியிலான ஒரு அரசியல். இப்போ கடந்த காலங்களில் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு டிபேட், நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படியான ஒரு டைவர்ஷனோ இல்லை வந்து தனிப்பட்ட தாக்குதல்களோ தேவையில்லாமல் மக்கள் நலன் சார்ந்து ஆக்கப்பூர்வமான பிரச்சனைகளை வந்து விவாதிக்கணும் அப்படிங்கிறது தான். நிச்சயமா. ஏன்னா கடந்த காலத்துல வந்து சட்டமன்றத்துல எல்லாம் இப்ப உதாரணத்துக்கு சுப்பு இருந்தாரு திமுகல, அவர் கம்யூனிஸ்ட்ல இருந்திருக்காரு, பல அதிமுக எல்லாம் இருந்திருக்காரு. அவர்லாம் சட்டமன்றத்துல பேசும்போது வந்து எதிர்கட்சிகள் கூட அதை வந்து ஆச்சரியமா வந்து பார்ப்பாங்க. ஆளுங்கட்சியா இருக்கும்போது இப்ப வந்து அவர் எதிர்கட்சியா இருந்து பேசுறாரு, ஆளுங்கட்சி கூட ஆச்சரியமா பார்க்கிற அளவுக்கு அவரோட உரை இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இல்லைனாலும் ரெண்டு பக்கமுமே தான் நம்ம சொல்றோம். இது வந்து டிஎம்கே சைடுமே அப்படிதான் இருக்கு. சட்டமன்றம் பத்தி பேசுறதுனால சோ ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசினா அது வந்து இன்னுமே ஆக்கப்பூர்வமா தான் இருக்கும். மரிய வில்சன் அவர்கள் பேசும்போது கூட சொன்னாரு, அவர் வந்து அன்னைக்கு கோவமாயி சில விஷயங்கள் பேசினாலும் கூட அதுக்கு வருத்தம்லாம் தெரிவிச்சிட்டாரு. பட் ஆனா அதற்கு ஒரு காரணமா சொன்னார் வந்து, நீங்க வந்து பாடி ஷேமிங் பண்றீங்களா, அப்ப இந்த பக்கத்துல இருந்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருக்காங்க, ஒரு ஆக்ஷன் பண்றாங்க, விஜய் மாதிரி நடிக்கிறாங்க, அதெல்லாம் பண்ண தேவையில்லை. இவங்களும் வந்து ஒரு பழமையான கட்சி இல்லையா, இவங்க வந்து ஆக்கப்பூர்வமா என்ன கேள்விகள், தாவேக்கா எந்த அனுபவமும் இல்லாதவங்க, அவங்கள திணறடிக்கிற மாதிரி கேள்விகளை ஏன் அவங்களால கேட்க முடியல அப்படின்னு. அவங்க டைவர்ஷன் பாலிடிக்ஸ் பண்ணாலும் கூட நீங்க அதே ஸ்டாண்ட்ல இருங்க. ஏன் வந்து தனிப்பட்ட தகவல் ஒரு அது ஏன் நான் ஆரம்பத்துல கேட்டதே அதுதான். அவங்க டைவர்ஷன் பண்ணா கூட அவங்கள இந்த டாபிக் உள்ளே கொண்டு வைக்க முடியாததுக்கு என்ன காரணம், ஏன் அவங்க ட்ரிகர் ஆகுறாங்க, அவங்க ட்ரிகர் பண்ணா கூட இவங்க ஏன் ட்ரிகர் ஆகுறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குல்ல. இப்போ நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. இப்ப ஆரம்பத்துல கூட ஒரு இஷ்யூ வந்துச்சு, நான் வந்து பேசியே ஆவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு உதயநிதி அவர்கள். வந்து இல்ல முதலமைச்சர் வந்து பேசுறாரு, பேசி முடிச்ச பிறகுதான் வந்து வாய்ப்பு கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு காரணத்தை வந்து சபாநாயகர் சொன்னாரு. பட் நான் பேசியாவே இல்லைன்னா அந்த டாபிக்கே மாறிடும், அதனால நாங்க வெளிநடப்பு செய்யறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வெளிநடப்பு செஞ்சாங்க. இப்ப அந்த ஒரு காரணமும் இருக்கான்னு யோசிக்க வேண்டியிருக்கு. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சபாநாயகருக்கு அடுத்து வந்து ரொம்ப முக்கியமா வந்து அவை முன்னவர் செங்கோட்டையன் அவை முன்னவரா இருக்காரு. அவை முன்னவர் பொறுப்பு எப்படின்னா, இங்க இருக்கிறவங்களோட அதிகமான அனுபவம் உள்ளவங்க, அந்த பிரச்சனையை ரெண்டு பக்கம் இல்லாம ஒரு மாதிரி இணக்கமா கொண்டு போகக்கூடிய இடத்துல இருக்கவர் தான் அவை முன்னவரா. பொதுவா அவங்களோட கருத்து அப்படிதான் இருக்கும், பெரிய அளவுல டேமேஜ் பண்ணாம அப்படி கொண்டு போவாங்கன்னு வச்சுங்களேன். செங்கோட்டையனே பல்வேறு விஷயங்களை வந்து அவர் புதுசா ஒரு விவாதத்தையோ இல்ல புதுசா விமர்சனங்களையோ முன்வைக்கிறதையுமே பார்க்க முடியுது. செங்கோட்டையன் பல நேரங்கள்ல சபாநாயகர் என்ன சொல்றாரோ அதே ரிப்பீட் பண்றாப்ல. ஆமா நிறைய நேரத்துல வந்து ஒரு இவர் தான் சரியான திசையில கொண்டு போகணும், இவருமே டைவர்ட் பண்ற மாதிரி தனிப்பட்ட விஷயங்களுக்குள்ள போற மாதிரி தான் இருக்கு. நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியுமா, நீங்க என்ன பண்ணீங்க, இன்னும் சொல்ல போனா ஏடிஎம்கே ஆட்சியில இவர் துறைக்கு அமைச்சரா இருந்த துறையில இருந்துகிட்டு உங்க ஆட்சியில என்ன நடந்தது அப்படிங்கிற அளவுக்கு செங்கோட்டையனுமே போறதையுமே பார்க்க முடியுது. ஆமா, வெளியில கூட விவாதங்கள்ல நிறைய பேசிக்கிட்டாங்க. வந்து பள்ளி கல்வித்துறையில ஊழல் நடந்திருக்கு, இது பள்ளி அனுமதிகளுக்கு எல்லாம் காசு வாங்கிருக்காங்க ஒரு விவாதம் வரும்போது அது அதிமுக ஆட்சியிலிருந்து சேர்த்துதான் சொல்றாங்க. அப்போ மினிஸ்டரா இருந்தவர் இவர் தான். இப்ப இவர் இந்த பக்கம் இருந்துகிட்டு உங்க ஆட்சியிலன்னு பேசும்போது அது எல்லாமே வந்து விமர்சனத்துக்குள்ளாகுது, கேள்விக்குள்ளாகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. ஒரு மாற்றத்துக்கான ஒரு அரசியல் மாற்றத்துக்கான ஒரு முன்னெடுப்பு அப்படின்றதா இவங்க வந்தாங்க. ஆனா அந்த மாற்றம் உண்மையிலேயே வந்து எல்லா தளங்கள்லயும் எல்லா நேரங்கள்லயும் சட்டமன்றங்களையும் இருக்கணும் அப்படின்றதுதான் மக்களுடைய விருப்பமா இருக்கு. அதை தாண்டி இந்த டைவர்ஷன் பாலிடிக்ஸோ இந்த திமுக முன்னெடுக்கக்கூடிய தனி மனித தாக்குதல்களோ வெளியில போய் திருமணம் மேடைகள்ல கூட அவங்க எடுக்கிறாங்க. ரெண்டுமே தவறான ஒரு விஷயம். இவங்க போய் இப்படி பேசுனாங்கன்னா இவங்க சட்டமன்றத்துல தங்களுக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி இவங்க ஏதோ பண்றாங்க. அப்புறம் வந்து சீப் பாலிடிக்ஸ் பண்றாங்க, டைவர்ஷன் பாலிடிக்ஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்க தேவையில்லை. வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுதான் இது. இன்னொரு சந்தர்ப்பத்துல இன்னொரு டாபிக் பத்தி உரையாடலாம். நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.